வணக்கம். இன்னைக்கு வந்து ஈட் வித் மீ வீடியோவில் சேம் அதே தலைவா பிரியாணியிலிருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணியோட ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் ஆந்திரா கெபாப் அண்ட் லெமன் சோடா அப்படின்ற ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன் ஆர்டர் பண்ணேன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப பசி. மதிய சாப்பாடு வந்து இங்கே கொஞ்சம் இந்த ஹாஸ்டலில் மதிய சாப்பாடை பார்த்தாலே ஒரு மன வருத்தமாக இருக்குது எனக்கு. அதனால் இன்னைக்கு ஒரு மாதிரி கிளாஸ்லாம் ரொம்ப 10 நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 10 நாளுக்கு அப்புறம் கிளாஸ்லாம் இருந்துச்சு. இந்த கிளாஸ் எல்லாம் போயிட்டு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஒரு ரிப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம ஊர் நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றதுனால போன தடவை தலைவா பிரியாணி வாங்கி அங்கே நல்லா இருந்த காரணத்தினால திரும்ப அங்கேயே வாங்கியிருக்கேன். ஐயோ பில்லு தலைகளாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சால் கொஞ்சம் ஃபோட்டோ போட ட்ரை பண்ணுறேன். தலைகளாக தான் தெரியும். மிரர் தெரியும். ஏன்னா வந்து செல்ஃபி இமேஜ் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுல்ல. ஓகே, அதுக்கப்புறம் சாப்பாடு பிரிப்போம். சாரி அவ்வளோதான் அவ்வளவே தான். இங்கே பாருங்க, 1 2 கெபாபுன்னு நினைக்கிது. கெபாபு, ரைத்தா, லெமன் சோடா போட்டிருக்கா, லெமன் சோடா. அதுக்கப்புறம் போன தடவை கொடுத்த மாதிரி இதில் வந்து டிஷ்யூவும் ஸ்பூனும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்பூன் வேணும், அதனால ஸ்பூனு போட்டு பிரிச்சுக்கிறேன். ஸ்பூன் எடுத்தாச்சு. அடுத்து ஓகே போட்டிருக்காங்க. பில்லெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சேம் தலைவா பிரியாணி இந்த கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக வந்திருக்கும். ஏன்னா இது வந்து சிங்கிள் பிரியாணி இது வாங்கியிருக்கேன். சிங்கிள் பிரியாணி வந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி தான். சேம் தலைவா பிரியாணி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சாப்பிட போகிறேன். முதல்ல வந்து சிக்கன் கொடுத்துருக்காங்க, பொரிச்ச சிக்கன் கொடுத்துருக்காங்க, பிரியாணி டப்பாவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பச்சை சட்னி, மின் சட்னின்னு நினைக்கிறேன். பாருங்க, இது சிக்கனுக்காக மின் சட்னின்னு நினைக்கிறேன். ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3 பீஸ் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு பீஸு சுண்டி பை இருக்குது. ரொம்ப சுண்டி பை, ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். ஓகே, தென் முதல்ல சட்னியை பிரிச்சுக்கிறேன். சட்னியை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் மிஸ்ட் கிலோ ஊற்றிருக்கு போது. சட்னி எப்படி இருக்கு? ஓகே, அவ்வளோ மோசமாக இல்லை. ஒரு பிரியாணி சாப்பிட போவோம். முதல்ல பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். பிரியாணியை வந்து இந்த தடவை சிக்கன் பிரியாணி தாங்க, கன்ஃபார்மாக சிக்கன் தான் போட்டிருக்காங்க. போன தடவை மாதிரி மட்டன் பிரியாணியில் சிக்கன் இல்லாமல் சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருக்கேன். சிக்கன் பீஸு நல்லா இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மசாலா ஹெவியாக போட்டு கொடுத்துருக்க ஒரு சிக்கன். எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு பீஸ் காட்டிட்டேன். 1 2 வாட் த ஃபக் 3 4 பீஸ் தாங்க இருக்குது. 4 பீசஸ். அது நல்ல பீஸ் தான். 5 பீஸ் இருக்குது. 5 பீசஸ் இருக்குது. நல்ல மசாலாவோட ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முதல் வாய் வந்து சாப்பிட போகிறேன். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரொம்ப மோசமாக போன வாரத்தில் 2 நாள் லீவ் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லீவ் இருந்துச்சு. எனக்கு கிளாஸே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை மட்டும்தான். புதன்கிழமை ஒரே ஒரு கிளாஸு. நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்கார முடியலை என்னால். ஆனால் நான் தான் ஸ்கூல் படிக்கிறப்பையும் சரி, காலேஜ் படிக்கிறப்பவும் ஃபுல் டே கிளாஸ் உட்காந்து கவனிச்சிருக்கேன். என்னோட டாலரன்ஸ் ரேட் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா, அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி ரொம்ப டென்ஷன் ஆகுது, எரிச்சலாக இருக்குது. கிளாஸ் எப்படா முடியுன்ற மாதிரி. பசி ஒரு பக்கம். 12 மணிக்கு ஷார்ப்பாக சாப்பிட்ற ஆள் நான். இந்த கிளாஸு 11லேருந்து 1:30 வரைக்கும் இருக்கும். ரொம்ப கஷ்டங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. சிக்கன் பொரிச்சு சிக்கன் வந்து எடுத்து மசாலாவோட ரைஸோட சேர்த்து அருமையாக இருக்கு. இந்த பொரி சிக்கனை அவங்க கொடுத்த இதோட சட்னி போட்டிருக்கேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தா எவ்வளோ கஷ்டம் இல்லை கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி முடிக்கிறது. கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பிடி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. பாவம், பசங்க நினச்சா பயமாக இருக்கு எனக்கு. சரி, இவ்வளோதான். சரி, வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப டிசப்பாயிண்ட் இல்லை, சாப்பாடு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, லெமன் சோடா இருக்குது. லெமன் சோடா குடிச்சு பார்க்குறேன்.
வெயிட் மினிட். ஸோ இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமாக போனதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரில. மேபி ஓவர் ஒர்க்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேற்று நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட மனநிலை நினச்சி பார்க்குறப்போ தான் எனக்கு வந்து வேலைக்கு போகணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி தான் கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போகிறீங்க? ஏன்னா திடீர்னு பிரசிடென்ட் ஆனால் எதுவுமே பண்ண முடியாது இல்லை, இப்போ அங்கேயே தான் இருந்தாகணும். நான் பிஹெச்டி பண்ணுறேன், ஐ ஹேவ் லிட்டில் பிட் லைக் லக்ஸரி. என்னன்னா எனக்கு வந்து மன கஷ்டமாக இருந்தால் ஒரு பிரேக் எடுத்து ஒரு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியும். பட் ஒர்க்குக்கு போனால் அது கூட பண்ண முடியாது இல்லை. லைக் ஹவ் யூ கைஸ் கேர் மேனேஜிங்? வேலைக்கு போகிறீங்களா, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. பட் ஒரே நேரத்தில் வந்து நிறைய படிக்கும்போது வந்து ஐ திங்க் லைக் இட்ஸ் டூ ஓவர்வெல்மிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப ஆஃபாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி நீங்கள் நாள் ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சானா கிடையாது. காலையிலேயே ஒரு மந்தமாக 10 நாளுக்கு அப்புறம் கிளாஸ்ன்றதுனால எனக்கு வந்து நீ கிளாஸ் போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல், பட் இருந்தாலும் போகணும்ல, போனால் தான் அடுத்த வேலை போனால் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திரும்பவும் போயிட்டு லேபுக்கு போயிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட். டாட்டா, பாய் பாய். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரேக் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க. தட்ஸ் இட். பாய்.